ஓவர்டேக் எடுத்துகிட்டு போகிறாருங்க அண்ணன். ஏற்கனவே ஒரு வண்டி ரைட் சைடில் நிற்கிதுங்க, யூ-டர்ன் இருக்கு. இவர் நான் லெஃப்ட் வச்சு போகிறேனுங்க. முன்னாடி போகிற வண்டிக்காரர் என்ன பண்ணாருன்னா என்னையும் ரைட் எடுத்துங்க, அந்த வண்டிக்கு கொஞ்சம் அப்படியே இறுக்கி அணைச்ச மாதிரி கொண்டு போகிறாரு. அது சேஃப் கிடையாது டிரைவிங்கில். ஸ்லோ ஸ்பீட் அப்படிங்கிறப்ப தெரியாதுங்க, பட் ஹை ஸ்பீடில் அது ரொம்ப டேஞ்சர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஏன்டா டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டுங்க யூ-டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ-டர்ன் கொடுத்த ஒரே காரணத்தினால தாங்க இங்கே டிராஃபிக் ஆகுது. யூ-டர்னுக்கு நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேங்க, தயவுசெய்து பாருங்கள், இடது பக்கம் பாருங்கள். எப்படி மனசாட்சியே இல்லாத ஓட்டுநர்கள் இவங்க தான். இந்த மனசாட்சியே இல்லாத ஓட்டுநர் லெஃப்ட் சைடில் மட்டும் எப்படி பார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதனால் என்ன ஆகும்னா வண்டி ரெண்டு பக்கமும் எடுக்க முடியாதுங்க. இப்போ வர்றவங்க எப்படி திருப்புவாங்க? இப்போ வந்து யூ-டர்ன் அடிக்கிறவங்க எப்படி திருப்ப முடியும்? அந்த பக்கம் வண்டி நீங்கள் வாட்டுக்கு அழகாக நிறுத்திட்டு போயிடுறீங்க. இடது பக்கத்தில் ரோட்டு மேலேங்க, ரோட்டு மேலே நான் சொல்கிறேன், நீங்கள் மண் ரோட்டில் நிறுத்தி இருந்தாலே தவறு தான். ரோட்டு ஏன்னா மண் ரோட்டில் நிறுத்தினாலும் பெரிய வண்டி டெம்போ எடுக்குதுன்னா மண் ரோட்டு கிட்ட வந்து தான் டயர் திரும்புங்க ஹெட்டு. நீங்கள் இப்படி கேபின் இப்படி நிறுத்திட்டு போயிட்டீங்கன்னா வண்டி எப்படி திரும்புங்க? அப்புறம் டிராஃபிக் ஆகிறதுங்க. அப்புறம் டிராஃபிக் ஆகுதுன்னு என்ன பிரயோஜனம்? யூ-டர்ன் கொடுத்து என்ன பையனு ஆப்போசிட் ரோட்டில் வண்டி போட்டு போயிடுறீங்களே. அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேலே தான் வண்டி நிற்கிதுங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி 20 வண்டி நின்றுட்டே இருக்குதுங்க. எப்படி அப்பா காமிஸ்டர் போய்க்கலாம், எப்படி இது பண்ணுறதுங்க? அவர் சிரமங்க இந்த ஏரியாவில் பாவங்க. ஒரு பாலத்தை அதை மட்டும் இறக்கி விட்டவங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி துடிலூர் தாண்டி விட்டுருந்தா வேலை முடிஞ்சுங்களா? 2 யூ-டர்ன் நடுவில் கொடுத்து போட்டுங்க. சரியான சிரமங்க எல்லா வாகன ஓட்டிகளுக்கு. இந்த பாலம் கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியுங்க. அப்படியே இந்த ஜல்லி கல்லா இருக்குங்க, ரோடு இருக்காதுங்க, அப்படியே குண்டும் குழியுமா இருக்குங்க லெஃப்ட் சைடில். நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ ரோடு ஃப்ளைஓவரும் அப்படிதான் இருக்குதுங்க, ஒன்றும் ஸ்மூத்தாலாம் போலைங்க. உங்களுக்கே டேஷ் கேம் சேர்க்கலையே தெரியும். இத்தனைக்கு கிம்பல் இருந்தே சேர்க்காதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே வருங்க வண்டிக்குள்ளே எப்படி ஃபீல் ஆகுது. ரோடு குவாலிட்டியும் சரியில்லைங்க. சரி போட்டால் தான் போட்டிங்க பாலம். துடிலூர் தாண்டி விட்டுக்கலாமா? துடிலூர் தாண்டி விட்டுருந்தீங்கன்னா கீழே வாகனம் வந்து அப்படியே அழகாக போயிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு எங்கேயுமே காலை 5 மணிக்கு டிராஃபிக் ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் 8 மணி மட்டும் டிராஃபிக்கில் தான் வண்டி ஓட்டுறாங்க. வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் கழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆஃபீஸுங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக் ரோட்லிங்க. வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னைக்கு கம்மியாகி போச்சுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பர்டிகுலராக இந்த மாதிரி நம்மளுக்கு ரோடு வசதி சரியில்லாத ஒரே காரணம் தாங்க. மறுபடியும் இன்னொரு பாலங்க, அந்த பாலத்துக்கு இந்த பாலத்துக்கு ஒரு பிட்டை போட்டு இங்கே ஒரு 2 யூ-டர்னுங்க, இங்கேயும் சிரமம் தாங்க. அடுத்த பகுதியில் பாருங்கள். நன்றிங்க.